ஹலோ கைஸ், டைம் பார்த்தீங்கன்னா மார்னிங் 8:10 ஆகுது. என்னடா இவன் எடுத்தோன்னே டைமை காட்டுறான்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, என்னோட ஒன் டே காலேஜ் லைஃப் தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நானும் 8 மணிக்கெல்லாம் ஈரோடு பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு நம்ம காலேஜுக்கு வர பஸ்ஸாக பார்த்து ஏறி காலேஜ்கிட்ட வந்து இறங்கினா டைம் 8:30 ஆயிடுச்சுங்க. ரெகுலராக இருக்கிற இன்ஜினியரிங் காலேஜ் மாதிரியே நம்ம இன்ஜினியரிங் காலேஜும் உள்ளதாங்க இருந்துச்சு. ஸோ ஃப்ரெண்டோட சேர்ந்து நானும் கொஞ்சம் தூரம் நடந்து வர வேண்டியது இருந்துச்சுங்க. நடந்து வந்துட்டு காலேஜுக்குள்ளே என்ட்ரியை போட்டு டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே என்ட்ரியை போட்டால் யாரையுமே காணோம், ஈயாடிட்டு இருந்துச்சு. சரி, ஓகே, நம்ம கிளாஸுக்காவது போய் பார்ப்போமேன்ட்டு பேகெலாம் இழுத்து பிடிச்சிட்டு நானும் கிளாஸுக்குள்ளே போய் பார்த்தேங்க. அங்கே பார்த்தா ஒரே ஒருத்தன் உட்காந்துருந்தான். என்னடா யாரும் வரல அப்படின்னு கேட்டால், இனிமேல் தானே வருவாங்க அப்படின்னா நானும் வந்த டயரில் பேக்கை போட்டுட்டு சப்பா அப்படின்னு உக்காந்துட்டேங்க. டைம் பார்த்தீங்கன்னா இப்போது 9:15 ஆச்சுங்க. அதாவது எங்கள் காலேஜ் டைம் ஆரம்பிச்சிருச்சு, எங்களோட ஃபர்ஸ்ட் பீரியட் டைம் ஆரம்பிச்சிருச்சுங்க. ஆனால் சார் இன்னும் வரலைங்க. சரி, ஓகே, இதையும் நம்ம ஏன் விடணுன்ட்டு ஒரு வீடியோவை போட்டுடலாம் அப்படின்ட்டு ஃப்ரெண்டெல்லாம் கூப்பிட்டு எடுத்து பேசிகிட்டு இருந்தாங்க. டப்புன்னு பார்த்தா எல்லாம் உள்ளே வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்டா உள்ளே வரீங்க அப்படின்னு பார்த்தா சார் வந்துட்டாருன்னாங்க. அச்சச்சோ அப்படின்ட்டு டப்புன்னு எடுத்து வச்சாச்சு. சார் எங்கேயோ வெளியே போகணுன்னாரு. எங்கடா போனோம் அப்படின்னு பார்த்தா ஆடிட்டோரியமுக்கு தாங்க போயிட்டு இருந்தோம். எதுக்குடா புதுசாக ஆடிட்டோரியமுக்கெலாம் கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு பார்த்தா ஏதோ மூவி ப்ரொமோஷன் சொன்னாங்க. நம்ம காலேஜில் மூவி ப்ரொமோஷன், என்னடா மூவி ப்ரொமோஷன் போய் பார்த்தா நம்ம விஜய் டிவி ரக்ஷனா தீனானாலாம் வந்திருந்தாங்க. அவங்க உள்ளே வரும்போது பசங்களாம் விசிலடிச்சு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்கெல்லாம் நம்ம காலேஜ் வந்திருக்காங்களே, என்ன மூவியாக இருக்கும், அப்படி என்ன மூவியில் நடிச்சிருப்பாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது தான் ட்ரைலர் லான்ச்சுன்னாங்க. சரின்னு ட்ரைலர்லாம் போட்டு விட்டாங்க. ட்ரைலர் பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சுங்க. ட்ரைலரில் வந்து பார்த்தோம்னா நம்ம ஸ்கூல் பேஸ்டு லவ் ஸ்டோரி மாதிரி தாங்க இருந்துச்சு. படம் பேர் மறக்குமா நெஞ்சம். அந்த படம் வந்து February 2 வந்து தேட்டரில் ரிலீஸ் ஆகுது. ட்ரைலர் சூப்பராகவே இருந்துச்சு, மறக்காமல் போய் தேட்டரில் பாருங்கள். அப்புறம் பார்த்தோம்னா நம்ம ரக்ஷனா அந்த படத்தோட ஹீரோயின் எல்லாருமே வந்து ஜாலியாக நம்ம பசங்க கூடலாம் பேசிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. பசங்க திடீர்னு எல்லோரும் குவிஞ்சிட்டானுங்க ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக. சரி, சுற்றி பற்றி நின்றுட்டு இருந்தாங்க. நம்ம போயெல்லாம் எடுக்க முடியாது, கீழே நின்று கேப்சர் பண்ணிட்டேங்க. ஆஃப்டர்நூனுக்கு மேலே பார்த்தா நம்ம காலேஜில் ஹேக்கத்தான் ஒரு ஈவெண்ட் வச்சுருந்தாங்க. அதில் என்ன பண்ணணும்னா ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணணுன்னாங்க. பேசிக்கலி நான் ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்னு சொன்னாங்க. ஸோ நாமளும் பார்ட்டிசிபேட்லாம் பண்ணி முடித்தா ஈவினிங் ஆயிடுச்சு. ஈவினிங் டைம் பார்த்திங்கன்னா இப்போ 4:30 ஆகுது. காலேஜ் வந்து முடிச்சிட்டாங்க. ஸோ காலேஜ் முடிஞ்சிருச்சு. அப்படியே ஒரு டயர்டில் வந்து வெளியே நின்றுட்டு சரி, நாங்கள் ரெகுலராக எப்பயுமே காலேஜ் முடித்தோடனே வந்து ஒரு பேக்கரிக்கு போயிட்டு டீயோ ஒரு காஃபி சாப்பிட்டு கூடவே ஸ்நாக்ஸ் சாப்பிடுவாங்க. சரி, நம்ம போய் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு வாக்க போட்டாங்க. ஏன்னா வந்து நம்ம காலேஜ் உள்ளே இருக்கனால கொஞ்சம் தூரம் நடந்து மெயின் ரோடுக்கு போகணும். மெயின் ரோடுக்கு போனால் தான் நமக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் கடை இருக்கும். ஸோ அப்படியே ஃப்ரெண்ட்ஸோட கலகலப்பாக அப்படியே பேசிட்டு சிரிச்சிட்டு ஃபன் பண்ணிகிட்டே அப்படியே ஜாலியாக அப்படியே போனேங்க. பார்த்தா மெயின் ரோடும் வந்துருச்சு. நாங்கள் இந்த கடைக்கு போனோம்னா சுரபி பேக்கர்ஸ் அப்படிங்கிற ஒரு பேக்கரிக்கு தாங்க போனோம். நாங்கள் ரெகுலராகவே இந்த கடைக்கு வந்துட்டு தாங்க இருப்போம். ரெகுலராக வரும்போது நிறையா இருக்கும், சாப்பிட்றதுக்கு நிறையா இருக்கும். பட் நான் இன்றைக்கி vlog எடுக்க போகிறேன்னு தெரிஞ்சுட்டு அவங்க என்ன பண்ணிட்டானுங்கோ, எல்லாத்தையும் தொடச்சி வச்சிட்டாங்க, சுத்தமாக க்ளீன் பண்ணி வச்சிட்டாங்க. சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே இல்லைங்க. இவன் வேறு என் ஃப்ரெண்டு ஒருத்தன் அப்படியே என்னை முறைச்சி பார்க்க ஆரம்பிச்சிட்டான். டேபிள்லாம் பார்த்திங்கன்னா எம்டியாக இருந்துச்சு. எங்களுக்கு என்ன சாப்பிட்றதுனே தெரில. சரிண்ணா அப்படி இப்படின்னு கடையை அலசி போடலான்னு அலசோம். டைம் பார்த்திங்கன்னா 5 o'clock ஆயிடுச்சு. கடைசியாக வந்து என்ன தான் சாப்பிட்லாம் அப்படின்னு அலசினதுக்கு அப்புறமா எங்களுக்குன்னு கிடச்சது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த டீ காஃபி அப்புறமேட்டு ஒரு ஜாம் பண்ணுறதுச்சுங்க. அப்பா நமக்காகவே வச்சுருக்காங்கன்ட்டு அதெல்லாம் சாப்பிட்டு குடிச்சிட்டு கிளம்பிட்டோங்க. கிளம்பும் போது டைம் பார்த்திங்கன்னா 5:15 ஆயிடுச்சுங்க. நானும் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து பஸ் ஸ்டாப்பில் போய் நின்றுட்டு இருந்தால் ஒரு பஸ் வந்துச்சுங்க. அந்த பஸ்ஸை ஏறி நானும் உக்காந்துட்டேன். நான் பஸ் விட்டு இறங்கும் போது டைம் பார்த்திங்கன்னா ஈவினிங் 6 o'clock ஆயிடுச்சுங்க. காலையில் 8 o'clock ஆரம்பித்து ஈவினிங் 6 o'clock வரையும் என்னோட ஒன் டே காலேஜ் லைஃப் எப்படி இருக்குன்னாங்க இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.